வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களான GRS எனப்படும் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 9 ஆகும். ஆனால் GRSல் வரும் 4 பணியாளர்கள் மட்டுமே எனது தொகுதியில் உள்ளனர். 5 பணியிடங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக உள்ளனர். இதன் காரணமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களை MGNREGS பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகின்றது. மேலும் GRS பணியாளர்கள் பற்றாக்குறையினாலும் MGNREGS பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான MGNREGS மூலம் நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த MGNREGS திட்டம் சிறப்பான முறையில் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு காலியாக உள்ள GRS பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து MGNREGS பணிகள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் கிராமத்தில் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மாநில முன்னாள் விவசாய அணி இணை செயலாளரும் ஊசுடு தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் கோனேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதா மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் MGR ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு பூமாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய தொடர்ந்து இனிப்பு மற்றும் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களம், மணி, முள்ளையப்பன், செல்லதுரை, சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், கமல், ஆறுமுகம் மற்றும் மகளிரணி தலைவி காந்தா, கிருஷ்ணம்மாள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடங்களை சரி செய்து தரும்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான நாராயணசாமி கேசவனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதனையடுத்து JJ நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை தனது சொந்த செலவில் புனரமைத்து புதுப்பொலிவுடன் புதுப்பித்துக் கொடுத்து அதனை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். மேலும் இத்தொகுதியில் உள்ள மற்றொரு அரசு அங்கன்வாடி மையத்தை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி சட்டமன்ற தொகுதி தலைவராக KKT டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கின்ற குமரவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன் அறிமுக கூட்டம் நேற்று மாலை இடையர்பாளையம் கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்று மணவெளி தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குமரேசன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் எதிர்வரும் காலங்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த வம்புப்பட்டு அப்துல் கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் 4ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி ஐனாரப்பன் கோவில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் இரவு பகலாக நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 42 அணிகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடினர். இறுதிப் போட்டியில் வம்புப்பட்டு APJ அப்துல் கலாம் அணியும் கூனிச்சம்பட்டு தமிழ் பிரதர்ஸ் அணியும் விளையாடிய போட்டியை திருக்குனூர் காவல்நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இதில் 3 சுற்றுகள் நடைபெற்ற போட்டியில் 2-1 என கூனிச்சம்பட்டு தமிழ் பிரதர்ஸ் அணி முதல் பரிசாக 20,000 ரூபாயை தட்டி சென்றது. 2ஆம் பரிசாக 15,000 ரூபாயை வம்புப்பட்டு APJ அப்துல் கலாம் அணி பெற்றது. 3ஆம் பரிசாக 12,000 ரூபாய் பரிசை அண்ணாமலை யூனிவர்சிட்டி அணியும், 4ஆம் பரிசாக 10,000 ரூபாயை வாதனூர் அணியும், 5ஆம் பரிசாக 8,000 ரூபாயை வம்புப்பட்டு ஹரி பிரதர்ஸ் அணியும் பெற்றது. இந்த அணிகளுக்கு ரொக்க பணமும் சுழற் கோப்பையை ஆய்வாளர் ராஜ்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதற்கான ஏற்பாடுகளை வம்புப்பட்டு APJ அப்துல் கலாம் கைப்பந்து கழகம் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கடலில் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து கரையில் கொட்டப்பட்டிருக்கும் கருங்கற்கள் வரை அலைமோதி செல்லும். ஆனால் இன்று புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு கடல் திடீரென உள்வாங்கியது. இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ மற்றும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை கண்காணிப்பதற்கு கடலோர நீச்சல் படை வீரர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று காலை கடற்கரைக்கு வந்த ஏராளமான பொதுமக்கள் கரையில் நின்றபடியே கடல் உள்வாங்கியதை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.